பிரியமான தேவ ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகின்றோம். அப்போஸ்தல நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் பவுலும் புயலும் என்ற தலைப்பின் கீழ், பால் அண்ட் த ஸ்டார்ம் என்ற தலைப்பின் கீழே நம்ம என்ன செய்கிறோம்? 2 பாக சத்தியங்களை படித்து கொண்டிருக்கிறோம். முதல் பாகம் பயணிகள் கவனத்திற்கு என்ற தலைப்பில் படித்தோம். இன்றைக்கு இந்த 2வது பாகத்தில் நான் பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால் 4 நங்கூரங்கள், 4 ஆங்கர்ஸ் என்ற தலைப்பில் நாம் படிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை வாசித்தீர்களா? 2 முறையாவது வாசிக்க உங்களுக்கு நான் கேட்டு இருந்தேன். நீங்கள் நிச்சயமாக அதை வாசிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு மீண்டும் வலியுறுத்துகிறேன். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வரை வாசிப்போம். 14ஆம் ராத்திரி ஆன போது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுப்பட்டு ஓடுகையில் நடு ஜாமத்திலே கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. உடனே அவர்கள் விழுதுவிட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். 20 பாகம்னா 90 அடி. சற்றப்புறம் போன பொழுது மறுபடியும் விழுதுவிட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். அதாவது 20 பாகம்னா 120 அடி, 15 பாகம்னா 90 அடி. கரையை ஒட்டி வர்றாங்க. பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்போது விடியுமோ என்று இருந்தார்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். கடும் புயலை கடந்த 276 பேரும் தப்பி கரை சேர முயலும் நேரத்தில் 4 நங்கூரங்களை கடலில் போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நங்கூரம் இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள். கப்பல் அது அசைந்தாடி கடலுக்குள்ளே சென்று விடாமல் இருப்பதற்காக, அதை இழுத்து பிடித்து நிறுத்தி வைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த மிகவும் கனமான பலுவான ஒரு மெட்டல், ஹெவி மெட்டல், அந்த உலோகம்தான் நங்கூரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தின் அந்த சம்பவத்தில் 4 நங்கூரங்களை போட்டார்கள் அப்படின்னு படித்தோம். ஆனாலும் 4 நங்கூரங்களை போட்டுமே பிரயோஜனம் இல்லை. கப்பல் உடையத்தான் செய்தது. பாருங்கள், அப்போஸ்தலர் 27:41. இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்துல, என்ன அர்த்தம்னா 2 கடல் சேருகிற ஒரு இடத்துல கப்பலை தட்ட வைத்தார்கள். கப்பலை இப்படி கரைக்கிட்ட கொண்டு வராங்க. முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது. முன்னணியம்னா கப்பலினுடைய முன்பகுதி ஊன்றி அசையாமல் இருந்தது. பின்னணியம் என்றால் கப்பலினுடைய பின்பகுதி, பவ் அண்ட் ஸ்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. பவ்னா முன்பகுதி, ஸ்டர்ன் அப்படின்னா பின்பகுதி. பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று என்று வாசிக்கிறோம். பெரியமான தேவ பிள்ளைகளே, 4 நங்கூரங்களை போட்டார்கள். கப்பலின் நங்கூரங்கள் கைவிரித்து விட்டன. அந்த நங்கூரங்கள் போட்டும் கப்பல் உடையத்தான் செய்தது. அனைவரும் பாதுகாப்புடன் தப்பி கரை சேர்ந்தார்கள். நங்கூரங்கள் போட்டும் கப்பலின் பின்பகுதி உடைஞ்சாலும் 276 பேரும் பத்திரமாக கரை சேர்ந்து எங்கே இறங்கினாங்கன்னா மெலித்தா என்ற தீவில், அதை இப்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா மால்டா என்று சொல்லுகிறார்கள். மால்டா, பைபிளில் மெலித்தா, இந்த மெலித்தா தீவில் வந்து அவர்கள் இறங்கினார்கள். மெலித்தா என்றால் அடைக்கலம், ரெஃப்யூஜ் என்று அர்த்தம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அடைக்கலமான இடத்துல 276 பேரும் பத்திரமாக வந்து சேர்ந்தார்களே. காரணம் என்னவென்றால், பவுல் என்னும் சிறப்பான ஒரு தேவ மனிதன், உறுதி குலையாத ஒரு உன்னதமான மனிதன் அந்த கப்பலில் இருந்ததுனால அந்த கப்பல் முழுவதும் பத்திரமாக கரை சேர்ந்தது. அன்பானவர்களே, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் பவுலுக்கு இருந்த 4 நங்கூரங்கள், ஆவிக்குரிய நங்கூரங்கள், ஸ்பிரிச்சுவல் ஆங்கர்ஸ் என்னென்ன என்பதை நாம் படித்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த நங்கூரங்கள் இருக்கின்றனவா என்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தின் பாடங்களை இன்றைக்கு 2ஆம் பாகமாக படிக்க போகிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசும்.
கர்த்தருடைய மெல்லிய சத்தம் எங்கள் உள்ளங்களிலே துணிக்கட்டும். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சத்தியங்கள் படித்து ஆண்டவர் உம்மிடத்தில் நெருங்கி சேர எங்களுக்கு உதவி செய்யும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, 4 நங்கூரங்கள். பவுலுக்கு இருந்த முதலாம் நங்கூரம் என்னவென்றால் தேவ பிரசன்னம் எனும் பலமான நங்கூரம். த ஸ்ட்ராங் ஆங்கர் ஆஃப் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். அப்போஸ்தலர் 27:23 பாருங்கள். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பரலோகத்தின் தேவதூதன் ஒருவன் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்றான் அப்படின்னு பவுல் சொல்கிறார். அந்த கப்பல் கடும் புயலை கடந்து செல்கிறது. கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலும் தேவதூதன் ஒருவன் அங்கே இறங்கி வந்து பவுலோடு பேசினான். அப்போ என்ன அர்த்தம்? தேவ பிரசன்னம் அந்த கப்பலில் இருந்தது. இறையாதே, அமைதலாயிரு என்று சிஷ்யர்களின் அந்த படவில அந்த கொந்தளிப்பு ஏற்பட்ட சூழ்நிலையில் இயேசு சொல்லி, இறையாதே அமைதலாயிர் என்று சொல்லி மிகுந்த அமைதலை அவர் உண்டாக்கினார் அல்லவா? அந்த கர்த்தர் பவுலின் கப்பலிலும் இருந்தார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் நமக்கு தெரியும்ல, இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். மத்தேயு 1 அதிகாரத்தில் படிக்கிறோம். எசேக்கியேல் 48 அதிகாரம் கடைசி வசனம் படித்து பாருங்கள். அந்த கடைசி வசனத்தில் படிக்கலாம், யெகோவா ஷம்மா, ஜெகோவா ஷம்மா என்றால் கூடவே இருக்கும் கர்த்தர். த லார்ட் இஸ் தேர் என்று அர்த்தம். கூடவே இருக்கும் கர்த்தர் என்று சொல்லுவார்கள். யெகோவா ஷம்மா, தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். பாருங்களேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 28:20 சொல்லியிருக்கிறாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். எபிரேயர் 13:5 வாசிக்கிறோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அந்த வாக்கு தத்தத்தை பவுல் எழுதுகிறார். அது ஏற்கனவே எங்கே சொல்லியிருக்கிறார்? உபாகமம் 31 அதிகாரம் படித்து பாருங்கள். யோசுவா 1 அதிகாரம் படித்து பாருங்கள். அதைத்தான் பவுலுக்கு எபிரேயரில் சொல்கிறாரு, அவர் சொல்லியிருக்கிறாரே. சங்கீதம் 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆண்டு கூடவே இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம் வாழ்வின் புயல்களை நாம் தனியே கடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்னு பார்க்குறோம். த பிளஸட் ஃபுட்மேன் ஆஃப் காட், goodness and mercy follow us everywhere we go. அன்பானவர்களே, தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியமான 2 காலாட்கள், 2 காலாட்படை வீரர்கள் நம்மை எப்பொழுதுமே பின்தொடர்வார்கள். யார் தெரியுமா? குட்னஸ் அண்ட் மர்சி, நன்மையும் கிருபையும். நம்ம எங்கே போனாலும் இந்த 2மே நம்மை பின்தொடரும் என்று 23ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லி வைத்திருக்கிறார். பிரியமான தேவ ஜனங்களே, இங்கே படத்தில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, டாக்டர் டோனி காம்பலோ, அமெரிக்காவின் மிக புகழ்வாய்ந்த ஒரு சமூகவியல் நிபுணர், சோஷியாலஜிஸ்ட். இவர் சிறுவனாக இருந்த காலகட்டத்தில், சின்ன பையன் 1ஆம் கிளாஸ் படிக்கிற வகுப்பு, அந்த வயசு, அம்மா என்ன செய்வாங்களாம், இந்த பையனுக்கு ஒரு சிறு பையனை பராமரிப்பதற்கு ஒரு வாலிப பெண்ணை, பணிப்பெண்ணை நியமித்திருந்தார். ஒரு நாளைக்கு ₹1. தமிழ்நாட்டில் நம்ம கணக்குக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ வெளிநாட்டில் 1 டே 1 நிக்கல் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருந்தாங்க. ஒரு நாளைக்கு ₹1. நீ என்ன செய்யணும்? என் பிள்ளையை பத்திரமா கூட்டிகிட்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு காலையில் 9 மணிக்கு, அப்புறம் சாயங்காலம் 3:30 மணி ஸ்கூல் முடியும் பொழுது அவனை பத்திரமா கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அம்மா ஒரு பணிப்பெண்ணை நியமித்திருந்தாள். ஒரு நாளைக்கு ₹1 சம்பளம். இப்படியே ஒரு வருஷம் முழுவதும் அவன் பத்திரமாய் பாதுகாப்பாக பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தான்.
அவன் 2ஆம் வகுப்பு போகும்பொழுது அம்மாட்ட சொன்னானா, அம்மா நீங்கள் அந்த அக்காவுக்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு ₹1 கொடுக்குறீங்கல்ல, நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுங்கள், எனக்கு வாரத்துக்கு ஒரு நிக்கல், அதாவது வாரத்துக்கு ₹1 கொடுங்க, நானே பத்திரமா போயிட்டு நானே வந்துடுறேன், அதாவது மாதத்துக்கு ₹4 எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். சரி, அம்மாவும் சரி பிள்ளை ரொம்ப தைரியமாக கேட்குறான்னு சொல்லிட்டு அந்த பணிப்பெண்ணை நிறுத்திட்டாங்க. இவன் என்ன செய்வான்னா, கவனம் சிதறாமல் அங்கங்கே வேடிக்கை பார்க்காம ரோட்டில் இறங்கிடாமல், யாரும் மிட்டாய் சாக்லேட் எதாவது கொடுத்தாங்கன்னா அந்நீர் இடத்துல எதுவும் பேசாமல் பத்திரமா அவன் போய் வருவான். இப்படி 2 வருஷங்கள் அவனே பத்திரமா போயிட்டு வந்துட்டான். பெண் நாட்களில் அவன் வளர்ந்து வாலிபனான போது, பெரியவனான பொழுது குடும்ப விழா ஒன்று நடந்தது. அந்த குடும்ப விழாவில் இவன் தன்னுடைய அனுபவத்தை சொன்னான். சிறு வயதில் நான் எவ்வளோ பத்திரமாக நான் போய் தனியாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அது ஒரு சாதனையாக பெருமையாக அவன் பேசினான். இதை கேட்டுக்கொண்டே இருந்த அம்மா சிரித்து கொண்டே எந்திரிச்சு நின்னாங்களாம். எந்திரிச்சு சொன்னாங்களாம், டோனி, நீ தனியாக போயிட்டு வந்தேன்னு நினைக்கிறியா? இல்லை மகனே, ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் உனக்கே தெரியாமல் நான் உன் பின்னேதான் உன்னை தொடர்ந்து வந்தேன் அப்படின்னு இந்த அம்மா சொன்னாங்களாம். இந்த மகனுக்கு ஆனந்த கண்ணீரே வந்து விட்டது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மை எப்பொழுதுமே தேவ பிரசன்னம் தொடர்ந்து நம்மை பின்பற்றி கொண்டே இருக்கிறது. பைபிளில் படிக்கிறோம்ல, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நீங்கள் என்ன புத்தகத்தில் படித்து பாருங்களேன், அவர்களை காத்த நிழல் என்று ஒரு வசனம் இருக்கிறது. அவர்களை காத்த நிழல், தேவனுடைய நிழல் எப்போது நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். இதே சங்கீதம் 121. தேவ பிரசன்னம் என்னும் பலமான நங்கூரம் பவுலுக்கு இருந்துச்சு. நமக்கு அந்த நங்கூரம் இருக்கிறதா? தேவன் என்னோடு இருக்கிறார். துன்ப காலங்களில், புயல் வீசும் காலங்களில் அந்த நங்கூரம் நமக்கு மிகவும் அவசியம். 2வது, தேவ வாக்கு தத்தங்கள் என்னும் பலமான நங்கூரம், the strong anchor of the promises of God. அப்போஸ்தலர் 27, 24, 25 வசனங்கள் பாருங்கள். பவுலே, பயப்படாதே, அந்த தேவதூதன் சொல்லுகிறார், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். பார்த்தீங்களா, வாக்கு தத்தம் தேவன் கொடுக்கிறார். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் அப்படின்னு இப்போ பவுல் சொல்கிறார். கடுமையான புயலிலும் அருமையான வாக்கு தத்தம் தேவதூதன் பவுலுக்கு கொடுத்தான். கடும் புயல் சூழ்நிலையில் கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு நங்கூரம் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. 2 பேதுரு 1:4 படிக்கிறோம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. Exceedingly great and precious promises God has given to us. மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள். ஆண்டோட வாக்கு தத்தங்களுக்கு பேர் இதுதான், மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள். ரோமர் 4:21, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். யார்? 100 வயது கிழவனாக பிள்ளையை பெற்ற ஆபிரகாம். அவரை பற்றி இங்கே எழுதுகிறார் பவுல். பெரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்களேன், அப்போ அந்த வாக்குத்தத்தம், தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவர். பொதுவாக ஒரு கேள்வி கேட்பாங்க, பைபிளில் எத்தனை வாக்கு தத்தங்கள்னா 2000, 3000, 1000, 10,000, 30,000 அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு ஃபிக்ஸ்டு கணக்கே சொல்ல மாட்டாங்க. ஒரு இதுதான் அப்படின்னு அநேகர் சொல்லுவது இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, டைம் மேகசின் டிசம்பர் 4 1956 ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை வெளியிட்டது.
அதை படித்தேன், ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது 2-3 இடத்துல படித்து அதை நான் உறுதிப்படுத்தி கொண்டேன். கனடா நாட்டில் ஒன்டாரியோ என்ற ஒரு நகரம், அங்கே கிச்சனர் என்ற ஒரு பகுதி, அந்த பகுதியில் பள்ளி ஆசிரியராக வேலை செய்தவர் எவரெட் ஸ்டாம்ஸ் என்ற ஆசிரியர். அவருடைய படம் கிடைக்கல. எவரெட் ஸ்டாம்ஸ் இவரும் நிறைய இடங்களை கேள்விப்படுறாரு. சொன்னாங்களாம், பைபிளில் 30,000 வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னாங்களாம். இவருக்கு கேள்வி, பைபிளில் இருக்கிற வசனங்களே 31,000க்கும் அதிகமான வசனங்கள், 31,173 வசனங்கள் இருக்கின்றன. அப்போ 30,000 வாக்குத்தத்தங்களா? எல்லாமே வாக்குத்தத்தங்களா? அப்படி இருக்க வாய்ப்பில்லையே என்று சொல்லி அவர் என்ன பண்ணாராம், ஒரு ப்ராஜெக்ட், ஒரு திட்டம் கையில் எடுத்துக்கொண்டார். என்ன செய்தார் என்றால், பைபிளில் இருக்கிற வாக்குத்தத்தங்களை அவர் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார். 1.5 ஆண்டுகள் பைபிளை கடும் பிரயாசப்பட்டு படித்தார். அந்த ஆராய்ச்சியில் என்ன பண்ணாராம், 27வது தடவை அவர் வேதத்தை வாசிக்கும் பொழுது, பைபிளை நீங்களும் நானும் எத்தனை முறை வாசித்திருக்கிறோம் முழுசா யோசித்து பாருங்கள். ஒரு தடவை பைபிளை ஃபுல்லாக படிச்சிருக்கோம், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும், அட்டை டு அட்டை. அவருடைய சம்பவத்தை படிச்சுட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த 1.5 வருஷம் அந்த ஆராய்ச்சியில் 27வது தடவை வேத வாசிப்பு, 27 தடவை அவர் ஆராய்ச்சி செய்து படித்து வேத வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் எண்ணி அவர் என்ன செய்தாராம், வகைப்படுத்தினார். அவர் ஒரு கணக்கு சொன்னார், பைபிளில் 8,810 வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. அந்த பட்டியல் பாருங்கள். தேவன் மனிதனுக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் 7,487. அதாவது வாக்குத்தத்தங்கள்லேயே 85% கடவுள் மனுஷனுக்கு கொடுத்தது. பிதா குமாரனுக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் 2. எபிரேயர் 1 படித்து பாருங்கள். ஒருவர் மற்றவருக்கு செய்த வாக்குத்தத்தங்கள் 991 வாக்குத்தத்தங்கள். அதாவது மனுஷனுக்கு செஞ்சது. மனிதன் தேவனிடத்தில் செய்த வாக்குத்தத்தங்கள் 290. சங்கீதம் 101 படித்து பாருங்கள். மனுஷன் தேவனிடத்தில் செய்த வாக்குத்தத்தங்கள், உத்தமமான வழியில் விவேகமாய் நடப்பேன், 101 சங்கீதம். அதில் சில வசனங்கள்லாம் படித்து பாருங்கள். மனிதன் தேவனிடத்தில் செய்த வாக்குத்தத்தங்கள். தூதர்கள் தந்துள்ள வாக்குத்தத்தங்கள், தூதர்கள் மனுஷங்களுக்கு கொடுத்தது 29 வாக்குத்தத்தங்கள். பெரும்பாலான வாக்குத்தத்தங்கள் லூக்கால படிக்கலாம். எப்படி கேப்ரியல் தூதன் யோசேப்பிட்ட மரியாள்கிட்டெல்லாம் வாக்குத்தத்தங்கள் கொடுத்தார். அசுத்த ஆவி தேவனிடம் செய்த வாக்குத்தத்தம் 2 வாக்குத்தத்தங்கள். சாத்தான் தந்துள்ள வாக்குத்தத்தங்கள் 9 வாக்குத்தத்தங்கள். சாத்தானே இயேசுவை பார்த்து சொன்னார்ல, நீர் என்னை விழுந்து வணங்கினால் எல்லாம் இந்த ராஜ்யங்கள் எல்லாம் உம்முடையதாகும் சொன்ன. பார்த்தீங்களா, யாருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? இந்த கள்ள சாத்தான் கர்த்தருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறான். லூக்கா 4 அதிகாரத்தை நீங்கள் 6-7 வசனங்கள் படித்து பாருங்கள். ஆக மொத்தம் 8,810 வாக்குத்தத்தங்கள் பைபிளில் இருக்கின்றன என்று கண்டுபிடித்தார். எத்தனை வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு எனக்கு மனப்பாடமாக தெரியும்? வாக்குத்தத்தங்களை 3 வகையாக பிரிக்கலாம். லைஃப் டைம் ப்ராமிசஸ், வாழ்நாள் வாக்குத்தத்தங்கள், வாழ்நாளெல்லாம் சொல்ல வேண்டிய பின்பற்ற வேண்டிய வாக்குத்தத்தம். டஃப் டைம் ப்ராமிசஸ், சவால் கால வாக்குத்தத்தங்கள், இந்த புயல் காலங்கள் நேரிடும் பொழுது நமக்கு வாக்குத்தத்தங்கள் என்ன? எண்ட் டைம் ப்ராமிசஸ், கடைசி கால வாக்குத்தத்தங்கள். இப்பெல்லாம் பைபிள் இருக்குங்க. இந்த மனுஷன் எப்படி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார் பாருங்கள். ஆராய்ச்சி பண்ணி அவர் இன்னும் மேலும் கண்டுபிடிச்ச சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீத்து புத்தகத்தில் ஒரு வாக்குத்தத்தமும் இல்லை. எபேசியர் நிருபத்தில் 6 வாக்குத்தத்தங்கள் மட்டுமே இருக்கின்றன. ஏசாயாவில், எசேக்கியேல், எரேமியா, இந்த மாதிரி புஸ்தகங்கள் ஒவ்வொன்றிலும் 1000க்கும் அதிகமான வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. பைபிளில் ஒரு அதிகாரம், அந்த அதிகாரம் முழுக்க வாக்குத்தத்தங்கள் என்றால் சங்கீதம் 37. அதில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் 37ஆம் சங்கீதத்தில் அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். அடிக்கடி இந்த 37ஆம் சங்கீதத்தை நானும் வாசிப்பேன். ரொம்ப ஆறுதலாக இருக்கும். பெரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் நமக்கு அற்புதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். பவுலுக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார் தேவதூதன் மூலமாக. சரிங்களா?
அதான் தூதர்கள் தந்துள்ள வாக்குத்தத்தங்கள். 29 அந்த அப்போஸ்தலர் 27 பவுலுக்கு தூதன் கொடுத்த வாக்குத்தத்தம் சேரும். அன்பான தேவ பிள்ளைகளே, claim the promises of God as an anchor for your soul as you sail the stormy seas of life. வாழ்க்கை என்னும் அந்த கொந்தளிக்கும் கடல் வழியாக நாம் பயணிக்கும் பொழுது நம்முடைய ஆத்தும நங்கூரமாக தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் உரிமை பாராட்ட வேண்டும். பிரச்சனைகள், போராட்டங்கள், கடும்புயல் சூழ்நிலையில் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நாம் என்ன செய்யணும்? உரிமை கோரி ஜெபிக்க வேண்டும். வாக்கு தத்தங்களில் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை தான் பவுலுக்கு இருந்துச்சு. அந்த நம்பிக்கையை தான் அவர் மற்றவங்களுக்கு கொடுத்தார். அப்போஸ்தலர் 27, 24, 25 படித்தோம். மூன்றாம் நங்கூரம், தேவ நடத்துதல் என்னும் பலமான நங்கூரம். த ஸ்ட்ராங் ஆங்கர் ஆஃப் த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். அப்போஸ்தலர் 27, 24 பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், ரோமராயன் நீரோக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற, பயணம் பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். தேவ தயவு, அதாங்க ப்ராவிடன்ஸ். கடும் புயல் வழியாக பவுலை நடத்துவது தேவ சித்தமாக இருந்தது. கடலிலும் புயலிலும் பவுலுக்கு புகலிடமாக கர்த்தரே இருந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்களேன், ஏசாயா 45:7 ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன். மென்மையான காற்று ஆண்டவர் தான் படைச்சார். கடும் புயல் யூரோக்ளிதோன், அதையும் ஆண்டவர் தான் அனுமதிச்சார். சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே. சில நேரங்களில் நமக்கு தீங்கு நேரிடும், ஆண்டவர் அனுமதிப்பார். யோபுக்கு அனுமதித்தது போல கர்த்தராகி நானே இவைகளெல்லாம் செய்கிறவர். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ அந்த கடும் புயலையும் கர்த்தர் தான் அனுமதித்தார் பவுலுடைய ரோமாபுரி நோக்கிய பயணத்தில். ஏசாயா 25:4 கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று படிக்கிறோம். எத்தனை அற்புதமான வாக்குத்தத்தம் பார்த்தீர்களா? சங்கீதம் 57:1 எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உமைய ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். விக்கினங்கள், பயங்கரமான சோதனைகள், போராட்டங்கள், ஆண்டோடைய செட்டைகளின் கீழே நாம் வந்து அடைய வேண்டும். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆச்சரியமான வாக்குத்தத்தம் பிரியமானவர்களே. அப்போ ஆண்டவர் நம்மை நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார் என்பதை மறந்துடக்கூடாது. ஜெர்மனி தேசத்தில் 5ஆம் சார்ல்ஸ் என்ற சக்கரவர்த்தி, சின்ன வயசு, அவர் நீரோ மாதிரி வச்சுக்கோங்களேன், அவரும் சின்ன வயசு தான். இவர் சீர்திருத்தத்திற்கு, ரெஃபர்மேஷன் மூமெண்ட்டுக்கு கொஞ்சம் எதிரடையாத்தான், மார்ட்டின் லூத்தருக்கு எதிரடையாத்தான் செயல்பட்டார். அப்பொழுது மார்ட்டின் லூத்தருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், ஜான் பிரென்ஸ் அல்லது ஜொஹானஸ் பிரென்ஸ் என்பவர். இந்த ஜான் பிரென்ஸை கொல்ல வேண்டும் என்று 5ஆம் சார்லஸ் முயன்றார். இந்த சதியை கேள்விப்பட்ட ஜான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய நெய்பர், அயலகத்தாருடைய வீட்டு பரன் சொல்லுவாங்களே, பரணின்னுவாங்க, மேல் அந்த லாஃப்ட்டுன்னுவாங்க, ஹே லாஃப்ட், வைக்கோல் போர் பரன், வைக்கப்போர் வைக்கக்கூடிய ஒரு பரன். அந்த பரனில் இவர் போய் என்ன செய்கிறாரு, 14 நாட்கள் ஒளிந்திருந்தார். பவுல மாதிரி கப்பலில் 14 நாட்கள் கடும் புயல் வந்துச்சுல, அந்த மாதிரி 14 நாட்கள் இந்த ஜான் பிரென்ஸ் ஒளிந்திருந்தாராம். அப்போது அவசர அவசரமாக போய் ஒளியும் பொழுது இவரை கொல்லணும்னு துடிக்கிறாங்க. இவர் அவசர அவசரமாக போகும்பொழுது அவர் நினச்சாராம், ஒரு பிரெட் லோஃப், ஒரு பிரெட்டும் பெரிய லோஃபும் அப்புறம் ஒரு டக், ஒரு வாத்தையும் கையோடு கொண்டு போயிடணும்னு நினச்சார். ஏன்னா வாத்து முட்டை அப்பப்போ முட்டை போடும்ல, அதை எடுத்து அந்த முட்டையும் பச்சை முட்டையும் பிரெட்டையும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சார். ஆனால் அவசரத்தில் எடுத்துகிட்டு போக அவருக்கு நேரம் இல்லை. போய் அந்த பரனில் ஒளிந்திருந்தார். முதல் நாள் ஒரு கோழி வந்துச்சு, ஒரு முட்டை போட்டதான். இவருக்கு ரொம்ப சந்தோஷம்.
பரவாயில்லையே சார், வார்த்தை தான் நான் கொண்டு வரல, ஆண்டவர் கோழி அனுப்புகிறாரு. 2வது நாள் வந்துச்சு, ஒரு முட்டை போட்டது. 3வது நாள், இப்படி ஒவ்வொரு நாளும் முட்டை போட்டுச்சு. 14 நாட்களும் 14 முட்டைகள் மட்டும் சாப்பிட்டு ஜான் பிரென்ஸ் உயிர் பிழைத்தார். 15ஆம் நாள் ஆனது, கோழி வரும்னு பார்த்தாரு, கோழி வரல, பெட்ட கோழி வரல. ஐயோ ஆண்டவரே, இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னு அவர் அங்கலாய்த்தாராம், கலங்கினார், தயங்கினார். அவர் இப்படி யோசித்துட்டே இருக்கிற சமயத்தில் ஒரு சத்தம் வெளியிலேருந்து, தெருவிலிருந்து கேட்குது. ஒரு வழியாக போர் வீரர்கள் போய்விட்டார்கள் என்ற சத்தம் தெருவிலிருந்து கேட்டது. அதாவது ஜான் பிரென்ஸை தேடி திரிந்த போர் வீரர்கள், ஜெர்மானிய போர் வீரர்கள்லாம் போயிட்டாங்க என்ற செய்தி வருது. இதை கேட்டுட்டு அவர் இறங்கி வந்துட்டார். ஜான் தப்பி பிழைத்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? தேவன் தம்முடைய சத்தியத்திற்காக நிற்கக்கூடிய சீர்திருத்தவாதியை எவ்வளோ ஆச்சரியமாக பாதுகாத்திருக்கிறார். மார்ட்டின் லூத்தருடைய நண்பர் ஜான் பிரென்ஸ். இப்படி ஒரு உண்மை சம்பவம் நடந்திருக்கிறது. இன்னொரு சம்பவம் அதே மாதிரி. யார் என்றால் ஜான் கிரெய்க் என்ற இன்னொரு சீர்திருத்தவாதி. ஜான் கால்வின் என்ற ஒரு சீர்திருத்தவாதியினுடைய காலகட்டத்தில் இருந்த ஒரு மனிதன் வச்சுக்கோங்களேன், ஜான் கிரெய்க். அந்த காலத்தில் கத்தோலிக்கம் கடுமையாக ஆட்சி புரிந்த காலகட்டம். 1260 ஆண்டுகள் ஆட்சி. நமக்கு தெரியும்ல, கிபி 538 கிபி 1798 வரைக்கும் அந்த காலகட்டங்களில் ஹோலி கோர்ட் ஆஃப் இன்குவிசிஷன், தண்டனை மன்றங்கள் செயல்படுத்தப்பட்டது கத்தோலிக்கத்தின் வழியாக. யாரெல்லாம் கத்தோலிக்கத்துக்கு கீழ்ப்படியலையோ அவங்களெல்லாம் அந்த தண்டனை மன்றத்தில் கொண்டு போய் சித்திரவதை செய்து பாடுபடுத்தி அணுவாக கொலை செய்வார்கள். அப்படி இந்த ஜான் கிரெய்கை கைது பண்ணி வைத்திருந்தார்கள் அந்த தண்டனை மன்றத்திற்கு கொண்டு போய் அவரை தண்டிப்பதற்காக. ஆனால் அந்த குறிப்பிட்ட தண்டனை நாளில் இந்த ஜான் கிரெய்க் என்ன பண்ணாராம், இட்டாலியன் பேக் கண்ட்ரி வழியாக, இத்தாலியில் இருக்கக்கூடிய அந்த பேக் கண்ட்ரினா ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகள், அந்த பகுதி வழியாக அவர் என்ன பண்ணுறாரு, தப்பிச்சு ஓடிறார். ஏன்னா அந்த தண்டனை மன்றத்துக்கு உள்ளே போனோம்னா கொடுமையாக இருக்கும். அதன் ஒரு படம் தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஹோலி கோர்ட் ஆஃப் இன்குவிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பரிசுத்த தண்டனை மன்றங்கள். இவர் தப்பிச்சு போயிடுறார். இவர் தப்பிச்சு ஒரு வழியாக போகிற வழியில் ஒரு நாய் ஒன்று அவர் பின்னாடி துரத்திக்கிட்டே வருது. இவருக்கு பயம், ஐயோ நாயை துரத்துதே அப்படின்னு சொல்லிட்டு நாயை பற்றி விட பார்க்குறார். ஆனால் நாய் பின்னாடியே தான் தொடர்ந்து வருது. கொஞ்சம் உத்து கவனித்து பார்த்தா அந்த நாய் வாயில் ஒரு பர்ஸ் இருந்துச்சு. என்னடா அது, இந்த நாய் நம்ம கூடயே வருதுன்னு சொல்லிட்டு அந்த நாய் கிட்ட போய் அந்த பர்ஸை வாங்கி அதில் திறந்து பார்த்தாரு. அதில் நிறைய பணம் இருந்தது, ரூபா நோட்டு அப்படியே வரிசையாக இருந்துச்சு. அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் தப்பி பிழைக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு போதுமான பணம் அந்த நாயின் மூலமாக கிடைத்தது ஜான் கிரெய்க் என்ற சீர்திருத்தவாதிக்கு. ஜான் பிரென்ஸுக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஜான் பிரென்ஸுக்கு கோழி முட்டை. அன்பான தேவ பிள்ளைகளை, இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், லக்குன்னு சொல்லுவோமா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு லக் என்று ஒன்றுமே கிடையாது. we don't believe in luck. அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம் இதெல்லாம் நம்ம நம்புறது கிடையாது. யாராவது பிள்ளைகள் பரீட்சைக்கு போகிறாங்களா, ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, பெஸ்ட் ஆஃப் லக் அப்படிலாம் சொல்லாதீங்க, ஆல் த பெஸ்ட் அப்படி தான் சொல்லணும். ஆல் த பெஸ்ட் அதான் கரெக்டு. பிகாஸ் we don't believe in luck. நான் சென்னையில் போதகராக இருந்த காலகட்டத்தில் ஒரு நாள் கோடம்பாக்கம் தெரியல, கோலிவுட், தமிழ் திரைப்படங்களெல்லாம் உருவாகிற இடம் கோலிவுட், கோடம்பாக்கம் தான். அந்த பக்கம்லாம் ஊழியம் செஞ்சுருக்கிறேன். அப்போ ஒரு நாள் அந்த நடு ரோட்டில் பிளாட்ஃபார்ம் ஓரம் அப்படி நடந்து போயிட்டுருக்கிறேன். பஸ்ஸெல்லாம் போயிட்டு வருது. ஒரு ஓரத்தில் பிளாட்ஃபார்மில் ஒரு மனுஷன் என்னை மாதிரி டிப்டாப்பாக அப்படியே டை எல்லாம் போட்டு அழகாக சேரில் உட்காந்துருக்கார். ரோட்டில் ஒரு பெரிய போர்டு இருக்குது, அந்த போர்டில் ஒரு படம், கை ரேகை பார்க்கப்படும் அப்படி போட்டிருக்கு. உங்களுக்கு புதையல் லக்கு உண்டா அப்படின்னு போட்டுருந்துச்சு. புதையல் லக்கு உண்டாவா? ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா டையெல்லாம் போட்டு ரொம்ப டிப்டாப்பாக இருக்கிறார். நான் நினச்சேன், ஆண்டவரே இவருக்கே லக்கு இல்லை, ரோட்டு ஓரத்தில் பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்கிறாரு,
இவர் போய் எப்படி மற்றவங்களுக்கெல்லாம் புதையல் லக் உண்டான்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன். லக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. We don't believe in luck. We believe in God's providence. We don't believe in chance. இதான் தற்செயலாக நடந்துச்சு அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாமே தேவ செயல்தான். நம்ம அதை படிக்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, பவுலுக்கு தேவன் வாக்கு தத்தம் கொடுத்தார். அன்று வாக்கு தத்தம் கொடுத்த போதும் மற்ற மனிதர்கள் குறுக்கு வழிகளை தேடினார்கள். ஆண்டு என்ன சொன்னார்? எப்பா கப்பல் சேதம் தான் வரும், பிராண சேதம் வராதுன்னு சொன்னார். ஆனால் பாருங்கள், கூட இருந்தவங்க குறுக்கு வழி தேடினாங்க. என்ன பண்ணாங்க? அப்பொழுது கப்பலை விட்டு தப்பி போகலாம் என்று நங்கூரங்களை தளர்த்தி கடலிலே போடப்போகிறதாக பாசாங்கு பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 27:30. சில என்ன பண்ணாங்களாம், இந்த நங்கூரங்கள் போடுற மாதிரி ஆக்டிங் பாவனை பண்ணுறாங்க, பாசாங்கு பண்ணுறாங்க. அப்படி போடுற மாதிரி போட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு, எப்படியா தப்பிச்சு போயிடணும். ஆண்டு சொல்லிட்டாரு, யாருக்கும் எந்த ஒரு சேதம் வராதுன்னு, உயிர் சேதம் வராதுன்னு சொல்லிட்டார். ஆண்டு வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் கூட இருந்தவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, பயந்தார்கள், சண்டையிட்டார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் நம்பிக்கையோடு இருந்தார். யார் தெரியுமா? அவர் தான் பவுல். அவர்கிட்ட காணப்பட்ட நங்கூரம் என்ன? தேவன் நடத்துகிறார், தேவன் நடத்துதல் என்ற நங்கூரம், காட்ஸ் ப்ராவிடன்ஸ் என்ற நங்கூரம் அவர்கிட்ட பலமாக இருந்தது. தேவனுடைய வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ராவிடன்ஸ். தேவனுடைய நடத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவன் தான் நடத்தினார், அற்புதமாக நடத்தினார். நம்மையும் ஆண்டு நடத்துகிறார். புயல் வழியாக, கஷ்டங்கள் வழியாக தேவன் நம்ம இன்றும் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். அவர் மீது நாம் நம்பிக்கையாக இருக்கிறோமா? பவுலை போல. 4வது நங்கூரம், கடைசி நங்கூரம், தேவ செயல் என்னும் பலமான நங்கூரம், த ஸ்ட்ராங் ஆங்கர் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் காட். அப்போஸ்தலர் 27:44. மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அது தேவ செயலே, சரிதானே? அது தேவனுடைய செயல், ஆக்ட் ஆஃப் காட். எல்லாரும் பத்திரமாக கரை சேர்ந்துட்டாங்க. 14 நாளாக பட்டினி உபவாசம், சூரியன் சந்திரன் நட்சத்திரம் ஒன்றுமே பார்க்கல, அப்படி தான் வசனங்கள் சொல்லுது அன்பானவர்களே. ஆனாலும் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். காரணம் என்ன? நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். தேவ செயல், ஆண்டவர் அந்த செயலை செய்யணும். நம்ம அறிவு, ஞானம், நம்முடைய சௌரியம், நம்முடைய சாமர்த்தியம், புத்தி எதுவுமே பெருசு கிடையாது. என்னால் அப்படி ஆச்சு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் காட். தேவன் தான் 276 பேரையும் பத்திரமாக கொண்டு போய் கரை சேர்த்தார். அன்பானவர்களே, இது தேவ செயல் அல்லவா? முதல்ல படித்தது பிரசங்கி 9:11. அடுத்து பாருங்கள், ரோமர் 9:16. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆம். என் விருப்பம், என்னுடைய ஓட்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தேவனுடைய இரக்கம், அவ்வளோதான். அன்பானவர்களே, தேவனுடைய செயல். ரிலாக்ஸ், காட் இஸ் இன் கண்ட்ரோல். பல கொந்தளிப்புகளை வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? இளைப்பாருங்கள், எல்லாம் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. No storm in this life will be able to blow you off the course God has determined for your life. ஆண்டவர் உங்களுக்குன்னு என்ன பாதையை வைத்திருக்கிறாரோ அந்த பாதையை விட்டு, அந்த திட்டத்தை விட்டு எந்த புயலும் நம்மை விலக்கி கொண்டு போக முடியாது. He will secure you during the storm and he will successfully deliver you to the safe harbor of his glory. ஆண்டவர் நினைச்சுவார், உங்களை பத்திரமாக அந்த புயல் வழியாக நடத்தி சென்று வெற்றிகரமாக தமது மகிமைக்கென்று அந்த பாதுகாப்பான துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார்.
ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோ, இந்த காலேஜில் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, என் வீட்டுக்கார் பிழைப்பாரா பிழைக்க மாட்டாரா, என் பிள்ளை கல்யாணம் நடக்குமா நடக்காதா, எல்லாரும் கதிகலங்கி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோமா? தேவ செயலை நாம் நம்ப வேண்டும். ஏற்கனவே இந்த வசனங்களை போன செய்தியிலையும் படித்தோம், திரும்பவும் படிப்போம். சங்கீதம் 107:29-30. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. 107 சங்கீதம் முழுக்க படித்து பாருங்கள். இந்த உலகத்தில் மக்கள் எப்படிலாம் பிரயாசப்படுறாங்க, ஆண்டவர் எப்படியெல்லாம் அவர்கள் வழிநடத்துகிறார்ன்றது தான் 107 சங்கீதம். அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் எங்கே போய் சேரணும்னு நினைக்கிறோமோ அங்கே அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆக்ட் ஆஃப் காட், பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பாருங்க. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், மறந்துடவே கூடாது. கொரி டென் பூம் என்ற ஒரு பெண்மணி ஹிட்லருடைய வன்கொடுமை முகாம்களிலிருந்து அற்புதமாக தப்பித்த ஒரு பெண்மணி. அவங்க எழுதுகிறாங்க, when Jesus Christ takes your hand, he keeps you tight. When he keeps you tight, he leads you through your whole life. When he leads you through your life, he brings you safely home. இயேசு கிறிஸ்து உங்கள் கரத்தை எடுத்தால் அவர் அதை உங்களை இறுக பற்றி கொள்ளுவார். அவர் உங்களை இறுக பற்றி கொண்டால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் அவர் வழி நடத்துவார். உங்கள் வாழ்க்கையை அவர் வழி நடத்தினால் உங்களை பத்திரமாக இல்லத்தில் பரலோகத்தில் கொண்டு வந்து அவர் சேர்ப்பார். அன்பானவர்களே, எத்தனை அற்புதமான ஒரு நம்பிக்கையூட்டும் வாக்கியம் பார்த்தீர்களா? இந்த அம்மா அற்புதமாக அந்த வன்கொடுமை முகாமிலிருந்து தப்பிச்சு வந்து அதுக்கப்புறம் 60 நாடுகளுக்கு போய் ஊழியம் செய்து ஆண்டோடைய அன்பை அறிவித்தார்களாம். கல்யாணமே பண்ணிக்கல அந்த அம்மா. கொரி டென் பூம் படித்து பாருங்கள். இப்படிப்பட்ட மிஷனரிகளுடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள். பெரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். சில வாக்குத்தத்தங்கள் பாருங்கள். தேவன் எவ்வளவு வல்லவர், சக்தி வாய்ந்தவர் என்பதை உணர்த்தும் வாக்குத்தத்தங்கள். லூக்கா 1:37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். தேவதூதன் சொல்கிறார் கேப்ரியல். யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் என்ன நமக்குன்னு பிளான் வச்சிருக்கிறாரோ அது தடையப்படாதுங்க. யாரும் எந்த மனுஷனும் நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை தடுக்கவே முடியாது. தேவன் அவ்வளவுக்கு வல்லவராக இருக்கிறார். எபேசியர் 3:20-21 நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்ம வேண்டிக்கிறதுக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், என்ன நடக்குமோ தெரியாது அப்படிலாம் புலம்பக்கூடாது. நம்ம நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் மேலாகவே தேவன் செய்வார். பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் காட், தேவ செயல். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ யோசித்து பாருங்கள். 4 நங்கூரங்கள். என்னென்ன நங்கூரங்கள்? தேவனுடைய பிரசன்னம், 2வது தேவனுடைய வாக்கு தத்தங்கள், 3வது தேவனுடைய வழிநடத்துதல், 4வது தேவனுடைய செயல். இதெல்லாம் பவுல் வாழ்க்கையில் அந்த கப்பல் பயணத்தில் கடும் புயலில் இருந்தது. உங்கள் நங்கூரங்களை சரியான இடத்தில் போட்டிருக்கிறீர்களா? அப்படி இல்லை என்றால் ஆண்டவர்கிட்ட உதவி கேட்போம். தேவன் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் தேவனோடு நெருங்கி சேர நம்ம ஒப்படைப்போமா? ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்திலிருந்து நீர் கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக நன்றி ராஜா. 4 நங்கூரங்கள் பவுல் வாழ்க்கையில் காணப்பட்ட ஆவிக்குரிய நங்கூரங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த நங்கூரங்களை ஆவியானவர் பாய்ச்சும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நம்முடைய வருகை மட்டும் அசையாத உறுதி குலையாத விசுவாசம் எங்களிலே பெருக்கெடுக்கட்டும் ஐயா. எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. இந்த சத்தியங்களை கேட்குற பிள்ளைகள் யாராயிலும் பாடுகள், போராட்டங்கள், நோய் நொடிகள் என்னும் கடும் புயல் வழியாக கடந்து கொண்டு வருவார்கள் என்று சொன்னால் கர்த்தர் அவர்களை பத்திரமாய் கரை சேர்க்க வல்லவர் என்ற உறுதியான விசுவாசத்தை அனைவருக்கும் தாரும். கர்த்தாவை, பவுலை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த நங்கூரங்கள் காணப்படட்டும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க.
எங்களை பத்திரமாய் நாங்கள் நாடுகிற துறைமுகம் பரலோகம் ஆண்டவரே, அங்கே எங்களை கொண்டு வந்து சேர்க்க வல்லவராய் இருக்கிறீர். நாங்கள் வேண்டுகிறதுக்கு நினைக்கிறதற்கு மேலாக கிரியை செய்ய வல்லவராகிய தேவனுடைய கரங்களிலே எங்களை ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.